கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் வேலை செய்கிறோம், அநேகருக்கு நன்மை செய்கிறோம். ஆனால் அநேக காரியங்கள் விருதாவாகி விடுகிறது. ஒரு ரெக்கக்னைசேஷன் இல்லை. நான் இவ்வளோ கடினமாக உழைக்கிறேன், இவ்வளவு நான் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறேன், ஆனால் எனக்கு அதற்குண்டான பலன் இல்லை என்று சொல்லி நம்ம அநேக வேளைகளிலே கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. இவ்வளோ அருமையாண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா? ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்டான நியாயமும் பலனும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏற்ற வேளையில் அவர் நிச்சயமாக திரும்ப தருவார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் நாம் உண்மையும் உத்தமமாய் நடப்போமானால் ஏற்ற வேளையில் கர்த்தர் அதற்குண்டான பலனை திருப்ப கொடுப்பார். மனிதன் அதுக்கு உண்டான நியாயத்தை கொடுக்காம போயிடலாம். மனிதன் அதை கண்டுகொள்ளாமல் மாறி போய்விடலாம். நன்மையை பெற்றுக்கொண்டு நம்மை கடந்து போய்விடுவான். ஆனால் பலன் கொடுக்கிற ஒருவர் உண்டு, உனக்கு நியாயம் செய்கிற ஒருவர் உண்டு. நீ ஒரு வேளை நினைக்கலாம், நான் எவ்வளவோ நன்மை செய்து எனக்கு நியாயம் கிடைக்கலையேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் செய்வாருங்க. சோர்ந்து போகாதுங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக நியாயம் செய்வார். நீ விதைகளை விதைத்திருக்கிறாய், தண்ணீரின் மீது ஆகாரத்தை போட்டிருக்கிறாய், அதற்குண்டான பலனை நீ காண்கிற நாட்கள் அவர் உனக்கு பலனை கொடுப்பார். நீ செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உண்டான பலனை அவர் உனக்கு கொடுப்பார். மட்டுமல்ல, நீ செய்த நன்மைகளுக்கு ஏற்ற நியாயத்தை அவர் உன் வாழ்வில் கட்டளையிடுவார், உன் குடும்பத்தில் கட்டளையிடுவார், உன் பிள்ளைகள் வாழ்விலை கட்டளையிடுவார். சோர்ந்து போனாயோ? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களை நியாயம் விசாரிக்கிற ஒருவர் உண்டு, அவர் எங்களுடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒருவர் உண்டு, அவர் எங்களுடைய தகப்பன். ஆகவே உம்மிடத்தில் எங்களுடைய நியாயங்களையும் ஆண்டவரை வேண்டுதல்களையும் தெரிவித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரது நாளிலே கண்ணோக்கி பாரோ. மனுஷன் நியாயம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீர் நியாயம் விசாரியும். மனுஷன் பலன் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பலன் கொடும். ஆண்டவரே, இன்று உம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கட்டும். அப்படி செய்கிற தெய்வர்க்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.